வெல்கம் டு வாணி ஃபயர் சேனல். இன்றைக்கி வெஜ்ஜில் 65 செஞ்சு பார்க்கலாமா? சிக்கனோட டேஸ்ட்டாக இருக்கும் பலாக்கா 65. இதை முதல் கட் பண்ணி வேக வைக்கலாம். வாங்க. பாருங்க, இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை வேக வச்சிடலாம். பாருங்கள், இது பாலடியும் உப்பு போட்டுப்போம். ஆன் பண்ணிடலாம். குக்கர் விசில் போடுங்களா? ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். விசில் வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சின்ன கடாயை ஒன்று வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதை மாநிலம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கும். இந்த தண்ணியில் 5 காஷ்மீர் மிளகாய் காரம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். அதை விட்டு ஜாக் ஃப்ரூட்டை நம்ம அரைச்சிடும் கட் பண்ணி எடுக்கணும். நல்லா வெந்துச்சு. இதை வந்து கட் பண்ணி 65 பீஸ் மாரி நல்லா கட் பண்ணிடுவோம். நல்லா வெந்துச்சு. 65 மாதிரி நல்லா பீஸாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜாக் ஃப்ரூட்டை கட் பண்ணி சூப்பராக கட் ஆகுது. கொஞ்சம் சூடாக நல்லா கிண்டிட்டு இந்த ஆசனம் அப்படியே ஆகட்டும். ஆகி மிக்சியில் அரைச்சிட்டுருங்க. ஜாக் ஃப்ரூட்டை கட் பண்ணிடுங்க. ஸ்லைஸ் ஸ்லைஸாக ஆகும். நமக்கு ஏற்ற சைஸில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மிளகாவை அரைச்சி மிக்ஸி தண்ணி மாதிரி அரைச்சிடுவேன். இப்போ வந்து ஜாக் மசாலா சேர்த்து மைதா 2 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், 3 போட்டுருவோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், இப்போ அரைச்சி வச்சு காஷ்மீர் 1 ஸ்பூன். காரம் வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். காரம் அதிகமாக இருக்கும், கம்மியாக போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, எதுவுமே உப்பு போட்டு வேக வச்சுக்குவோம். உப்பு கம்மி. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தண்ணி தெளிச்சுப்போம். நல்லா கொஞ்சம்
கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கலாம். அரை லெமன் புழிஞ்சுக்கிறோம். நல்லா கலந்தாச்சு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஓட்டணும். அப்போ தான் மசாலா எடுத்து இறங்கும். பலாப்பழம் அப்படியே ஓட்டும். அப்படியே ரெஸ்ட் கொடுப்போம். அதுக்கு எதுவும் கடாய் வச்சுருவோம். ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ போட்டு சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பரான பலாக்கா 65. எதுவுமே வெந்துச்சுனால நம்ம மாவு கோட்டிங் பண்ண மாவு மட்டும் நல்லா மொறுமொறுன்னு வரணும். சூப்பராக வந்துட்டாங்க. எல்லாம் நல்லா மாவு மிக்ஸிங் போட்டு இருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரான 65. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கறிமையே இருக்கும். பாருங்கள், நல்லா மொறுமொறு சூப்பராக இருக்கும். எடுத்துக்கலாம். எண்ணெய் அப்படியே எடுத்துரும். பாருங்கள், பொடிச்சு மொறு சவுண்டு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் போட்டுக்கலாமா? பாருங்கள், சூப்பரான பலாப்பழம் பலாக்காய். காய், பழம் கிடையாதுங்க, காய் 65 ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பலாக்காய் 65. சிக்கன் மாதிரியே இருக்கும். பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். சூப்பரான 65. ஈவினிங் பசங்க செஞ்சாங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாணி ஃபயர் சேனல். பாய்.